ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை போலூர் கேகே சேனல். நம்ம என்ன செய்ய போனால் தேன் மிட்டாய் செய்யறது எப்படி பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுது. வாங்க பார்க்கலாம். லெட்ஸ். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் மக்களே. கேசரி பவுடர் போட்ட மக்களே. இப்போ நம்ம கேசரி இன்னும் கொஞ்சம் போட்டு பெசிய போகிறோம் மக்களே. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி பெசிட்டுப்போம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பெசிட்டோம். இப்போ வந்து மீடியமாக கொட்டிக்கணும் மக்களே. உங்களுக்கு தேவையான அளவு கொட்டிங்கன்னா அதிகமாக கொட்டிங்கன்னா கலர் மாதிரி ரொம்ப அதிகமாகிடும் மக்களே. இப்போ வந்து நம்ம பெசியணும் மக்களே. நல்லா அடி பிடிக்காமல் அழகாக பெசியணும். நம்ம இந்த தேய்ச்சி வச்சுட்டோம் மக்களே. இப்போ வந்து நம்ம நல்லா அழகாக பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி அழகாக எண்ணெயில் வரவிட்டுலாம் மக்களே. நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே. நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் முன்னாடி போத்துக்குள்ளே நம்ம என் தம்பியை பார்க்குற மக்களே. இது என் தம்பி, என் நண்பன் சாரதி, என் தம்பி ரெண்டாவது தம்பி சச்சுன். அதுக்கு முன்னாடி என் தம்பிகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். கேட்டுக்கலாம். என்னடா பார்க்குறேன். மக்களே, அது கம்மன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கம்மன் இல்லை. அது என் தம்பி சச்சுன் வந்து கேட்கலாம். ஓகே மக்களே, இது வந்து மைதா மாவு நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து சக்கரை பாவை செஞ்சுட்டு இதை வந்து நல்லா வானலில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அதை வந்து சக்கரை பாவு வந்து போட போகிற மக்களே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம் மக்களே. இது வந்து உருண்டை பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா புதுசு வரும் மக்களே. அது பாருங்க மக்களே, இந்த மாதிரி அழகாக சாப்பிட்டா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஜீரகம் நல்லா காசு எடுத்துக்கலாம் மக்களே. மக்களே, இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்குது மக்களே. இப்போ நம்ம ஒரு அந்த அடியில் குடிச்சு வச்ச ஒரு பார்க்கும்போது வேற இருக்குது மக்களே. பேர் என்ன சும்மா தேன் மிட்டாய் மக்களே. நீங்களாம் வெளியே செஞ்சு தேன் மிட்டாய் வந்து காலையில் வச்சு பார்க்கலாம். ஆனால் நம்ம ஒரு உருண்டையாக போட்டு வறுத்து நல்லா எடுத்துப்போம். மொத்தத்தையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை பாவில் போட்டு ஒரு நல்லா பிடிச்சிருக்கு மக்களே. இதுதான் மக்களே நேச்சுரல் கலர். தேன் மிட்டாய் வந்து நம்ம வேலையும் செஞ்சுன்னா இந்த மாதிரி கலர் தான் மக்களே. வெளியிருந்து வரதுல அவங்க கெமிக்கல் கலப்பாங்க மக்களே. அது ரெட்டாக இருக்காங்க. இதுதான் நேச்சுரல் கலர் மக்களே. இப்போ என்ன பண்ணால் ஒரு பக்கம் பாக்காச்சு எடுத்துட்டோம் மக்களே. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து கொண்டு போகிறோம் மக்களே. கையிலே கொண்டு ஃபஸ்ட்டு தெரியும் நம்ம போடுற மக்களே. அழகாக துணிமையாக போடுற மக்களே. சூடு ஆறுத்து போய் போட்ட வர மக்களே. நல்லா ஒட்டிக்கும் மக்களே. டேஸ்ட்டு மக்களே ஒரு கொட்டி ஆயிடுச்சு. இதோட இந்த மறுபடி வர சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. அவங்களாம் சொல்கிறேன் பார்த்து நிறைய போட்டுப்போம். கமெண்ட் ஆஃப் பண்ணனால இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மக்களே. இப்போ நம்ம வந்து இந்த தேன் மிட்டாய் சென்டர் மக்களே. இது நேச்சுரல் தேன் மிட்டாய். வெளியூர்லாம் வந்து கெமிக்கல் காம மக்களே. இப்போ இது முடிச்சிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக பசங்க விரும்புவாங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க மக்களே. அது இதுவும் திரும்பி வர சேனல் நம்ம சந்திப்போம். அப்புறம் வந்து சொல்ல மறந்துட மாட்டேன் நான் எப்பயுமே. லெட்ஸ்